மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே தனியார் பள்ளி வாகனம் மீது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். குமார், சத்திரக்குடி அருகே இந்த துயரகரமான விபத்து நிகழ்வு எப்போது நேரிட்டது? அந்த படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்களினுடைய தற்போதைய உடல்நிலை என்னவாக இருக்கிறது? பள்ளி நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அந்த விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரியினுடைய ஓட்டுநர் எங்கே இருக்கிறார்? அவருடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே இன்று தனியார் பள்ளி வாகனம் சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றுக்கொண்டு நெடுஞ்சாலை பகுதியில் வரும்பொழுது அதற்கு பின்னால் வந்த டிப்பர் லாரி அதிவேகமாக மோதியதில் நிலை தடுமாறி பள்ளி வாகனம் குழந்தையுடன் கவிழ்ந்தது. இது விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் இருந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு தற்பொழுது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இவர்களை மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது சிகிச்சையளித்து வருகின்றனர். அந்த சத்திரக்குடி பகுதியில் பல்வேறு நிலைகளில் சமீபத்தில் கூட விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த சத்திரக்குடி பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இந்த டிப்பர் லாரி, மணல் லாரி போன்றவைகள் அதிவேகமாக இந்த சாலைகளில் செல்வதால் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த பள்ளி குழந்தைகளை ஏற்றி வரும் பொழுது இந்த டிப்பர் லாரி மோதிய விபத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர், அதாவது சத்திரக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் தடுப்பு வழியில் அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டால் இந்த சாலை விபத்துகளை தடுக்கலாம் என்று பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார். இந்தியா